நீங்க எல்லாரும் கமாண்டோ ட்ரைனிங் வந்ததை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஜானு திருட்டு வேலையை விட்டுட்டு கமாண்டோ ட்ரைனிங் வந்திருக்கான். நினைக்கும் போது புல் அரிக்குது புல். இவர்தான் கமாண்ட் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் ஹிம்மத் சிங். உங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறது இவருதான். இவர் உங்களை பலசாலியாக்குவாரு. அப்பதான் உங்களால புர்புரி நகரத்தை காப்பாத்த முடியும். எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? இன்னையில இருந்து உங்க கமாண்டோ ட்ரைனிங் தொடங்குது. ஏதாவது கேள்விகள்? சார், அந்த திமிர் பிடிச்ச கும்பல்ல ஒரு குட்ட பையன் திருடனு இருக்கான். தயவு செஞ்சு அவனுக்கு கத்து கொடுக்காதீங்க. என்ன சொன்ன? திமிர் பிடிச்ச டீமா? உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த சூப்பர் காசு பத்தலும். ஏச்சா முடிக்கிறேன். ரெண்டு பேரும் போங்க. யாரோ பெத்த புள்ளைய நம்ம தாங்கி பிடிச்சிட்டாரு. என்னோட கை. கமான் கமான், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வேகமா ஓடுங்க. இப்படியே எவ்வளவு நடந்தா கையை தூக்கிட்டா ஓடுறது, கையெல்லாம் வலிக்குது. ஆமா, இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ட்ரைனிங் ஏத்ததா இல்லையாப்பா? இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு நான் வரவே மாட்டேன். எதுக்கு மேல நம்மளால முடியாது. சமோசா கடை போட்டவன கமாண்டோ ட்ரைனிங்க்கு. ஏய், என்ன நின்னுட்ட? அப்புறம் நம்ம டீமுக்கு பாயிண்ட் கம்மியா கிடைக்கும். வா கிளம்பு, வா என் கூட வா. ஏய், அற்புதம். இந்த டீம் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காகவே இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுக்கலாம். இது எப்படி இருக்கு? நம்ம டீம்லயே டீம் ஸ்பிரிட் இருக்குன்னு காட்ட வேணாமா? அதுக்குதான் இப்படி பண்ணேன். ஆமாமா, அந்த திமிர் பிடிச்ச டீமுக்கு டீம் ஸ்பிரிட் இருக்கும் போது நம்ம டீமுக்கு இருக்க கூடாதா? ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. நெருங்கி வா, குத்தி விடாதே. அற்புதம், அற்புதமான பவர் இருக்கு இவங்களுக்கு. இதுக்காக நான் இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுக்கறேன். அடே மோட்டோ, சீக்கிரமா எழுந்துரு. மணி 5 ஆச்சு. 5 மணிக்கெல்லாம் நம்ம கிரவுண்டுக்கு போகலன்னா 6 மணிக்கு என்னென்னமோ நடக்கும் மோட்டோ. போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சவாப்பா. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நானும் உன் நிலைமையில தான்பா இருக்கேன். இருந்தாலும் நாம அந்த திமிரு பிடிச்ச டீம் ஜெயிச்சாகணும் இல்லையா? சொல்லு, ஜெயிக்கணும்பா. என்ன சொன்ன? மறுபடியும் திமிரு பிடிச்ச டீம்னு சொல்றியா? உன்னை விட மாட்டேன். இது எந்த இடம்? ஒண்ணுமே புரியலையே. அடே மோட்டோ, என்னடா இங்க வந்து என்னடா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க? டேய், என்னடா இங்க வந்து தூங்கிட்ட? ஜான் அண்ட் டீம் ரிப்போர்ட்டிங் சார். குட் குட், அற்புதம் அற்புதம். கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. உங்க பஞ்சுவாலிட்டிக்காக உங்களுக்கு 1 மார்க் நான் தரேன். ஆமா, அந்த இன்னொரு டீம் எங்க? யாரோ வேணும்னே என்ன திட்டம் போட்டு அட்டாக் பண்றாங்க. என்னடா டிக்கெட் கவுண்டர் மாதிரி இவ்வளவு சின்னதா இருக்கு? நாங்களும் வருவோம். வாடா டேய், சீக்கிரம் வா. மோட்டோ, வாடா, சீக்கிரம் வந்துரு. திடீர்னு நின்னுட்ட. நடுவுல மாட்டிட்டேன். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஏய், உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சது. இப்ப டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். யார் அந்த டெஸ்ட்ல அதிகமா மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க போஸ்டிங். டெஸ்டுக்கு எல்லாம் தயாரா? ஓ
ஓகே, முதல் டெஸ்ட் என்னன்னா எதிரியோட இடத்தை நீங்க அட்டாக் பண்ணணும். அந்த இடம் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க போறதுக்கு நீங்க இந்த நட்சத்திரத்தோட உதவியை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். துருவ நட்சத்திரத்தை பாருங்க, அது இருக்க இடத்துக்கு போங்க. அந்த திசையில 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டலை பாப்பீங்க. அங்க சூடான சுண்டலை சாப்பிட்டுட்டு அதுக்கு எதிர்ப்புறமா ஒரு மலை இருக்கும். அந்த மலை மேலதான் நம்ம எதிரி இருக்கான். அங்கதான் நீங்க அட்டாக் பண்ணணும். அந்த மலையை நீங்க ஆக்கிரமிக்கணும். ஆர் யூ ரெடி? சரி, கிளம்புங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் நல்லா தெரியும். நான் திருடின பொருளை எல்லாம் இங்க தானே ஒளிச்சு வைப்பேன். என்ன லுக்கு? சரி வாங்க, அப்படியே நேரா போலாம் வாங்க. ஆஹா, பத்தலோ, இதுல துருவ நட்சத்திரத்தை எப்படா கண்டுபிடிக்கிறது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது ஆமா, ஏன் கண்ணுக்கும் எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஒண்ணுமே புரியல. இந்த ராத்திரியில திருடனுங்க மட்டும்தான் வெளியே வருவானுங்க. அதனால நம்ம ஜானை பின்தொடர்ந்து போலாம். அவன் தான் சரியான இடத்துக்கு போவான். இந்த மோட்டு பயலுக்கு அங்க இருக்கிற ஹோட்டல்ல ஞாபகப்படுத்தினா நம்ம கூட வந்துருவான் இல்ல? அந்த ஹோட்டல் வாசனையை வச்சே அந்த இடத்துக்கு போயிடுவான். ஏய் மோட்டு, அந்த சார் என்ன சொன்னாரு? அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்கு, எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். சமோசாவே 6 வெரைட்டில இருக்கான். கொஞ்சம் மோப்பம் பிடிச்சு சொல்லு மோட்டு, எந்த பக்கம் இருக்குன்னு. ஆஹா, அந்த பக்கம் வாங்க. சீக்கிரமா போய் சாப்பிட்டு எதிரி அட்டாக் பண்ணி தோற்றம் பண்ணிடலாம். வாங்க, ஜோனோட டீம் இங்க வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா நாம சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதுவும் அந்த பக்கம் பாருங்க, ஒரு மலை இருக்குல்ல, அத நாம அட்டாக் பண்ணுவோம். இங்க பாருங்க சிங்கம் சார், சாப்பாட்டுக்காக எல்லாம் இங்க வெயிட் பண்ண முடியாது. இங்க பாருங்க அண்ணன், எல்லாத்தையுமே பார்சல் பண்ணி கொடுங்க. நாங்க அங்க போய் பிரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். அண்ணாச்சி, எனக்கு சூடா சமோசா மட்டும் தான் வேணும். கொடுங்க. மோட்டு பத்லு, நீங்க எல்லாம் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. வெரி குட், பாராட்டுக்கள். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, தெரியும் சார், எதிரி அட்டாக் பண்றதுக்கு முன்னால எதிரியை முதல்ல பலவீனமாக்கணும்னு சொல்ல வரீங்க, அவ்வளவுதானே? எதிரியை பலவீனப்படுத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க சார். பலவீனப்படுத்த போறீங்களா? ஓகே, அனுமதி கொடுக்கறேன். பர்மிஷன் கிராண்டட். கலக்குங்க. பபிள்கம் சார், மோட்டு பத்லு எதிரிய பலவீனப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் எதிரி அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா தாக்குதல் நடத்த ஆயுதம் வேணும். ஆனா அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? மோட்டு பத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். நான் தூரமா போய் ஒளிஞ்சுக்கிறேன், அதான் நல்லது. வர்ட்டா. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நாம எதிரியை தாக்கணும்னா நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கணும் இல்லையா? இல்லையே. ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. நம்மளோட மூளை தான் மிகப்பெரிய ஆயுதம். அதை நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்லை. இந்த மோட்டுவும் பத்துலும் இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்படாதீங்க. வா மோட்டு, சுட சுட சமோசா சாப்பிடு. சூடா எல்லா வேலையும் ஆரம்பி. நான் இந்த பக்கம் ஏறி எதிரியை அட்டாக் பண்றேன். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? அப்படியே நைஸா அந்த பக்கமா வந்து அட்டாக் பண்ணுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அவனை நம்ம துவம்சம் பண்ணிடலாம். ஓகே? என்னால இதை நம்பவே முடியல. ஸ்டாப் இட் ஐ சே. மோட்டு பத்லு, ஹலோ. எல்லாரும் மேல போங்க, அதை தாக்குங்க. வாங்க.
மொத்தத்துல நாங்க சாதிச்சிட்டோம் சார். நான் இது கல்லுக்கடியில மாட்டிக்கிட்டு Oh my இருக்கேன். God. யாராவது வந்து எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். என்னடா பொழுது போச்சு ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. மோட்டு பத்லு உங்க 2 பேரோட டீம் தான் முதல்ல வந்திருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுதான் என்னோட கடைசி ட்ரைனிங். இதுல நான் பாடம் கத்துக்கிட்டேன். கமாண்டோ ட்ரைனிங் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப ஆபத்தான வேலை தான். பாய் பாய். டேக் கேர் மோட்டு பத்லு. ஆல் தி பெஸ்ட்.